பாகிஸ்தான் உடைகிறதா அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப சிம்பிளானது தான். பட் அதுக்குள்ள ஒரு 50 ஆண்டு கால வரலாறு இருக்குது. பாகிஸ்தானை எத்தனை துண்டுகளாக உடைப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள், அதெல்லாம் பழிச்சிச்சா? இன்னமும் பாகிஸ்தான் எவ்வளவோ அத்துமீறல்கள், அடங்காப்பிடிகள், ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சால் கூட அங்கே இன்னமும் பாகிஸ்தான்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே அவங்க இயங்குவதற்கான ஒரு பெருத்த காரணம் ஒன்று இருக்குது. அது என்ன? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் இப்போ தனிநாடு கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க. பளிச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வேறு ஒரு குரூப்பு இப்போ புதிய ஒரு நாட்டுக்காக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இம்ரான் கான் அப்படிங்கிற நபரை வெளியிலேயே விடாமல் சிறைக்குள்ளேயே வச்சு முடிக்கிறதுக்கு சில இல்லை 2 பேர் முயற்சி பண்ணுறாங்க. அவங்க யார்? இம்ரான் கான் தேர்தலையே போட்டியிட முடியாதபடி ஒரு சட்டம் இயற்ற போகிறாங்க. அந்த சட்டத்துக்கு பேர் என்ன? வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மக்கள் கூட்டம் போராட்டம் பண்றாங்க. சாலை முழுவதும் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய போராட்டத்தில் போலீஸாருக்கு அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. அவங்க யாருங்கிறத தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். சிந்து மாகாணம் இது தனி நாடாக மாற்றணும் அப்படிங்கிறது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தீங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை. பாகிஸ்தான் மக்கள் ஏன் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் ஒன்று இருக்குது. அப்போது இந்த சிந்து அப்படிங்கிற அந்த மாகாணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த போராட்டத்தை நடத்துனாங்கல்ல, அதில் கராச்சியில் போலீஸார் போராட்டக்காரர்களிடையே ஒரு பயங்கரமான வன்முறை சம்பவம் ஒன்று நடந்தது. பாகிஸ்தானில் அடிக்கடி நடக்கக்கூடியது இந்த வன்முறை சம்பவங்கள் அப்படின்னு சொன்னால் கூட, சாதாரணமாக பேரணியாக போயிட்டு இருந்த மக்கள் திடீர்னு கிளர்ந்தெழுந்து போலீஸார் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. போலீஸாரும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆகவே இது திட்டமிடப்பட்ட வன்முறை செயலுக்கான ஒரு தூண்டுகோள் தான் அப்படின்னு தெரியுது. யாரோ ஒருத்தவங்க தூண்டி விடாமல் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது அந்த தூண்டிவிட்ட நபர்கள் யார் அப்படிங்கிறத பாகிஸ்தான் அரசு தான் சொல்லணும். சிந்து தேஸ், இந்த சிந்து மாகாணத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து சிந்து தேஸ் அப்படிங்கிற பேரில் தனி நாடு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. சிந்து நதிநீர் திருடப்படுகிறது அப்படிங்கிறது இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. சிந்து நதிநீர் உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி சிந்து நதியை நாங்கள் பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்தியா சொல்லிச்சு இல்லையா? அதற்கு பிறகு ஆப்கானிஸ்தான்லேருந்து வரக்கூடிய நதியும் பாகிஸ்தானுக்கு பிளாக் பண்ணப்பட்டுச்சு. இப்படி தண்ணியே கிடைக்காம பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு வறண்டு போகுதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இப்போது அந்த நாட்டினுடைய செல்வ செழிப்பு மிக்க ஒரு பகுதியில் ஒன்று தான் இந்த சிந்து நதி. அதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த மக்கள் எனக்கு தனிநாடு கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அதை விடுவாங்களா? ஒரு வளமான தேசத்தை விட மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வமே அந்த நாட்டினுடைய மக்கள் தான். அப்புறம் எப்படி அவங்களுக்கு தனிநாடு கொடுப்பாங்க? கொடுக்க முடியாது. பஞ்சாபிகள் தான் அதிக செல்வாக்கு அப்படிங்கிறது தான் இந்த சிந்து தேஸ் அப்படிங்கிற தனிநாடு கேட்டு போராட்டம் பண்ணுறாங்கல்ல அந்த மக்களுடைய கோரிக்கை. எனக்கு தேவையானது எனக்கு கொடுத்துட்ட அப்படின்னா நான் அமைதியாக இருப்பேன்ல,
அந்த இடம் தான் இந்த இடத்துல ப்ராப்ளமாக மாறி நிற்கிது. அப்போது இந்த சிந்து மாகாணத்தை சேர்ந்த மக்கள் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த நாட்டில் பஞ்சாபிகளுக்கு தான் அதிக செல்வாக்கு இருக்குது. சிந்து அப்படிங்கிற அந்த கலாச்சாரம் சிதைக்கப்படுது. சிந்து நாகரிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போது இந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. எப்படின்னா, பாகிஸ்தான் ஒழிக அப்படிங்கிறது தான் இவங்க முன்வைக்கக்கூடிய பிரச்சாரம். பாகிஸ்தானில் இருந்துக்கிட்டே பாகிஸ்தான் ஒழிக அப்படின்னு இவங்க போராட்டம் நடத்துகிறாங்கன்னா இந்த மக்களை வச்சுக்கலாமா? அவங்களுக்கு தனிநாடு கேட்டால் கொடுத்துடணும் தானே. அதையே ஷபாஸ் ஷெரீப் செய்ய மாட்டுறாரு அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ளே எழுது. 45க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பிரிவினைவாதிகள் அப்படின்னு பாகிஸ்தான் அரசு இவங்களுக்கு முத்திரையும் குத்துது. அப்போனா பிரித்து கொடுத்துட வேண்டிதானே அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ளே இருக்குது. சரி, இந்த சிந்தி கலாச்சார நாள் பேரணி அதுதான் இங்கே நடத்தப்பட்டுச்சு, ரைட்டா? சிந்து சமவெளி நாகரிகம் பிறந்த இடம் எது அப்படின்னா இந்த சிந்து மாகாணம். 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 பெரிய நகரங்கள் அங்கே இருந்ததா வரலாற்று குறிப்புகள் சூப்பராக நம்ம சின்ன வயசுலேருந்து சமூக அறிவியல்ங்கிற பாடத்தில் படிச்சிருப்போம். சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் புக்கில் ஹரப்பா மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற தொல்பொருள் இடங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்கிறத நம்புகிறேன். ஆனால் ஹரப்பா வேறு, மொஹஞ்சதாரோ வேறு. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த பேர் அப்படிங்கிறது பிற்காலத்தில் சூட்டப்பட்ட பெயர். அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நகரம் செழிப்பாக இருந்தபோது இதுக்கு ஒரு பேர் இருந்திருக்கணும்ல. அந்த பேர் என்னன்னா, ஹரப்பானா அருட்பா அப்படின்னு அர்த்தம். மொஹஞ்சதாரோ அப்படின்னா மோகம் சிதறாத நகரம் அப்படின்னு அர்த்தம். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படிப்பட்டவங்களாக இருந்திருக்காங்கங்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் மூலிமா நம்ம சில அர்த்தங்களை புரிஞ்சுக்க முடியும். அருட்பா நகரத்தை தொன்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆய்வில் ஈடுபட்டவர் தான் தயாராம் ஷாக்னி அப்படிங்கிற இந்த நபர். 1921 இவர் கண்டுபிடிச்ச அந்த அறிவிப்புக்கு பிறகு தான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒன்று உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது. தமிழனுடைய நாகரிகம் 4500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தொன்பொருட்கள் எல்லாமே தமிழன் பயன்படுத்தியதாக இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது. கீழடி கண்டுபிடிச்சதற்கு பிறகு 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவன் இந்த தமிழன் அப்படிங்கிறத வரிசைப்படுத்துகிறாங்க. புரியுதா? ஸோ இங்கே 4500 ஆண்டுகளுக்கு முன்பாடி வாழ்ந்தவங்க தமிழர்கள் இங்கே சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்திருக்காங்க. நேர்த்தியான கட்டிடக்கலை அங்கே கட்டப்பட்டிருக்கு. குப்பைகள் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் கொட்டினாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்குது? வரிசையாக, இந்த பக்கம் வரிசையாக இருக்குது, அந்த பக்கம் வரிசையாக இருக்குது. மேடான பகுதியில் இருந்து பள்ளமான ஸ்லாப் மாதிரி வீடுகளை கட்டியிருக்காங்க. அப்போது நீங்கள் குப்பையை மேடான பகுதியில் நீங்கள் போடும்போது என்ன ஆகும்? பள்ளமான பகுதியை நோக்கி போகும். அப்போ அந்த குப்பை தொட்டி அப்படிங்கிறது அந்த பள்ளமான இடத்தினுடைய கடைசியில் வச்சுருக்காங்க. தண்ணி விழுந்தாலும் எப்படி விழும்? மேலே இருந்து தண்ணி ஊற்றும் போது கீழ் நோக்கி ஓடும். அதுதான் இயற்கையினுடைய பாதையே அப்படி தான் இருக்குது. அந்த வடிவமைப்பில் இந்த நகரத்தை கட்டியிருக்காங்க அப்படின்னு அங்கே ஆய்வு நடத்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இது வியக்கத்தகுந்த ஒரு கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு குறுகிய மக்கள், சின்ன ஒரு குரூப் மட்டும் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட கட்டடக்கலையை கட்டினாங்க அப்படின்னு நம்ம நம்பப்பட்டாலும் அதை அன்னைக்கு தேதிக்கு இவங்க யோசிச்சுருக்காங்கல்ல. அப்போது தமிழன் எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி பேக் டு பெவிலியன், நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட்டு வேறு ஒரு பாதையை நோக்கி போயிடக்கூடாது. நம்ம ஆரம்பித்தது அந்த சிந்து அப்படிங்கிற அந்த மாகாணம் தனிநாடு கேட்டு போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு. பாகிஸ்தானை இப்போ தான் பிரித்தாங்களா அப்படின்னு கேட்டால் 47 பிரித்த வரலாறை பற்றி நம்ம பேசலை. 1971 பாகிஸ்தான் மறுபடியும் பிரிக்கப்பட்டது. அப்போது கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது வங்கதேசமாக தனி ஒரு தேசமாக உருவாச்சு. பெரிய மாநிலமான பஞ்சாபை பிரிக்கணும் அப்படின்னு அப்போவே கோரிக்கையும் வச்சாங்க. ஏன்னா பஞ்சாபினுடைய நிலப்பகுதிங்கிறது பெருசு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப்
இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாபை பற்றி நான் பேசலை. மொகாஜிர், ஹசாரா, தெற்கு பஞ்சாப் இந்த 3 மாகாணங்களுடைய பிரிவினை சாத்தியமா அப்படின்னு தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பலுச்சின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் வாழக்கூடிய பகுதி பலுசிஸ்தான். அங்கே தான் ஏகப்பட்ட சுரங்கங்கள் இருக்குது. அங்கே இருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள், நிலக்கரியாகட்டும் தங்கமாகட்டும், இது எல்லாத்தையும் சீனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது பாகிஸ்தான். காரணம் என்னென்னா, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. அதற்கு பதிலாக தன்னுடைய துறைமுகத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு சீனாவுக்கு அனுமதியும் கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் சிந்து அப்படிங்கிற சிந்திதேஸ் அப்படிங்கிற நாடு உருவாகுமா? ஏற்கனவே பலுசிஸ்தானும் நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த சிந்திதேஸ் அப்படிங்கிற தனி நாடு கிடைப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கா? இந்த பெருத்த கேள்விகளுக்கான பதில் பாகிஸ்தான் தான் சொல்லணும். இப்போது பாகிஸ்தானில் நாடாளக்கூடிய தலைவர்களிடத்தில் பெரிய போட்டி ஒன்று நிலவுது. இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷெபாஸ் ஷெரீப் அப்படிங்கிற பிரைம் மினிஸ்டர், இவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் பிரதமர். இவருக்கும் மக்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் இராணுவ தளபதி அமெரிக்காவினுடைய காலில் போய் விழுந்து இன்றைக்கி பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி மட்டுமல்ல, முப்படைகளையும் வழிபடுத்துவதற்கு இவரே தலைவர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி இவரே கொடுத்துக்கிட்டார். சரியா? அப்போ பாகிஸ்தானில் இப்போதைக்கு நடக்கிறது என்னது? இராணுவ ஆட்சி. சரி, இப்போ இந்த முனீரும் ஷெபாஸ் ஷெரீப்பும் சேர்ந்து ஒரு ரகசிய திட்டம் ஒன்று போடுறதா செய்திகள் வெளியாகுது. ஏற்கனவே இம்ரான்கான் சிறையில் வைத்து தீர்த்து கட்டப்பட்டார் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. அதற்கு பிறகு அவங்களுடைய சகோதரி நேரடியாக ஜெயிலில் போய் பார்க்குறதுக்காக போனாங்க. இம்ரான்கானை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஜெயிலுக்குள்ளே அப்படிங்கிற புகாரையும் வச்சாங்க. பிடிஐ கட்சியினர் பெரிய அளவில் கொந்தளிச்சாங்க. இம்ரான்கானுக்கு நாடு முழுவதும் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத இப்போ பாகிஸ்தான் அரசு உணருது. அமெரிக்கா கூட இவர் ரஷ்யாவின் பக்கம்தான் சாய்ந்திருக்கிறார், இவர் வெளியில் ஜனநாயக அடிப்படையில் ஜெயிச்சாருன்னா பாகிஸ்தானில் மக்கள் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது இம்ரான்கானுக்கு ஆதரவாக மாறிடும். அப்போது முனீருங்கிற அந்த அடிமை நமக்கு கிடைக்காம போயிடுவான், அந்த சின்ன பையன் நமக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறதுல அமெரிக்கா தெளிவாக இருக்காங்க. இம்ரான்கானை வெளியில் விடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் பிடிஐ கட்சி அடுத்த தேர்தலில் போட்டியிடுவதற்கே தடை விதிப்பதற்கான வாய்ப்பை சட்ட ரீதியாக பாகிஸ்தான் அரசு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற அந்த ஷாக்கான நியூஸ் தான் இப்போ கிடச்சிருக்கு. அப்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நிலையற்ற அரசை நம்பி இருக்காமல் தனித்தனி தேசமாக பிரிந்து போவதற்கான வாய்ப்பை பலுசிஸ்தான், சிந்திதேஸ், இப்படி பஞ்சாபையும் பிரித்து அந்த மக்கள் தனித்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க போகிறாங்க. ஒவ்வொரு மாகாணத்திலிருந்தும் ஒரு புதிய தலைவன் புதிதாக உருவெடுக்க போகிறான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்கத்தக்கது. நல்ல தலைவன் வழி நடத்துவதற்கு இல்லை அப்படின்னா செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி மக்கள் ஏதாவது ஒரு பாதையில் ஒரு ஆடு போச்சுன்னா எல்லா ஆடுமே அதை நோக்கி போயிடும். அந்த மக்கள் செம்மறியாட்டு கூட்டமா இல்லை சிங்கங்களாக உருவாக போகிறார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.